தமிழர் திருநாளாம் பொங்கல் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் இன்று அதிகாலையிலேயே பொங்கல் பானைகளில் புத்தரிசி இட்டு பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த பொங்கல் விழாவின் சிறப்பு அம்சமாக திருநெல்வேலியில் தற்போது அமைக்கப்பட்டிருக்கும் பொருணை அருங்காட்சியகத்தை பார்ப்பதற்காக பொங்கலிட்ட கையோடு திருநெல்வேலி மக்கள் கூட்டமாக குடும்பமாக இளைஞர்களும் பெண்களும் குழந்தைகளும் பொருணை அருங்காட்சியகத்தின் பெருமை அறிந்து அதனை பார்க்க வந்து கொண்டே இருக்கின்றனர். இங்கு ஏற்கனவே பலமுறை நாம் கூறியபடி 5000 வருடங்களுக்கும் மேலாக இரும்பினை முதலில் பயன்படுத்தியது தமிழர்கள்தான் என்ற பலனை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கும் ஆதாரங்களுடன் பல்வேறு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆதிச்சநல்லூர், சிவகலை போன்ற இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாலி போன்ற பழம்பெரும் தமிழர்களின் நாகரிகத்தை பறைசாற்றும் பல்வேறு பொருட்களும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 20 நாட்களில் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் திருநெல்வேலி பொருணை அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு சென்றிருக்கின்றனர். இன்று பொங்கல், நாளை மாட்டுப்பொங்கல், பின்னர் காணும் பொங்கல் என வரும் நாட்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திருநெல்வேலி பொருணை அருங்காட்சியகத்தை பார்க்க வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசின் சார்பில் கலை பண்பாட்டு துறையில் இருந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து அந்த கலை நிகழ்ச்சிகளும் இங்கு ஆரம்பமாகி உள்ளன. பண்பாட்டை பார்வையிட வரும் மக்கள் அருங்காட்சியகத்தில் மட்டும் பார்வையிடாமல் கலை நிகழ்ச்சிகளையும் பார்த்து செல்கின்றனர். வரும் காலங்களில் பொருணை அருங்காட்சியகம் திருநெல்வேலியில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருநெல்வேலியில் இருந்து மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர்.